என்னமா இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏமா அந்த பையனை முதல்ல வெளியே போக சொல்லுங்க. ஊர்ல அவர் இருந்தா எனக்கு நடிப்பு வராது. போத்தலிங்க சார். இருமா. போத்தலிங்களா இல்ல நான் போகட்டுமா? உங்களை கூப்பிடுறாளா? இல்ல, உங்களை வெளியே போய் சொல்றாங்க. வெளியவா? நீங்க இருந்தா அவங்களுக்கு நடிப்பு வரலையா? இருந்தா நடிப்பு வராதாமா? நான் வெளியே போயிட்டா படமே வராதுங்கிறது அவளுக்கு தெரியாதா? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கா? உங்களை பையன் நினைச்சிட்டு இருக்கா. பையனா? அப்ப இவன பாட்டியா? யாயா கிளையெல்லாம் தூக்கி கதாநாயகி வயசுல போடுற? புக் பண்ணும்போது சின்னவங்களா தான் இருந்தாங்க, இப்ப வயசாகி போச்சு. எப்படி? இதெல்லாம் சகஜம். என்னது மத்தவங்க எல்லாம் வெளியே அனுப்புறதா? படம் பாதி ஆயிருக்கு, நம்ம தான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா இருக்கியா? படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பைனான்சியர் எல்லாம் வெளியே போவோம் பாத்துருக்கேன். இப்ப பாதியிலே துரத்துறியா? உனக்கு போய் நான் பைனான்ஸ் பண்ற பாரு. தள்ளியா தொப்பி வேற உனக்கு. இங்க வேணுமா நீ? அம்மா விட்டு பிரிக்க மாட்டியா? சீனோட ஏரியா அனுப்பி அவன நானும் அப்படி என்ன பொசுக்கு என்ன பார்த்து நடிப்பே வராதுன்னு சொல்லிட்டேன். ஆமா விளையாட்டு தான் சொன்ன என்ன பார்த்து பையன். நான் பையனா? நான் பையனா உனக்கு? இந்த பாருமா, எனக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி தெரியுமா? அதெல்லாம் ஏன் அவள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு? எவ்வளவு நல்லா வச்சிருக்கேன் தெரியுமா? முந்தானேத்து நம்ம தோட்டத்துல இருந்து கத்திரிக்காய் எவ்வளவு வருத்தம்? 3 மூட்டை. அதையே அவள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு. வெண்டைக்காய் அதான் விளைஞ்சு கிடக்கு, அதையே அவள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு. அதானே இந்த பாருமா, நீ நினைக்கிற மாதிரி நான் பையன் கிடையாது, பைனான்சியர். இத சொல்ல மாட்டேன். எதை சொல்லணுமோ அதை சொல்லாம இந்த பாரு போமா. இனிமே என்ன கூச்சம்? போ குடு குடு ஓடி போய் ஆக்ட் பண்ணு. டைரக்டர், படத்துல வர குழந்தை லட்சணமா இருக்க வேண்டாம், 4 பேர் பாக்குற மாதிரி இருக்கணும். என்ன இவ்வளவு முடி வெட்டினா? நான் இங்க டைரக்ட் பண்ண தான் வந்திருக்கேன். சரி சரி, இவன் சரியில்லம்மா. சரி ஆடியா உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. அத்தான உறவு சொல்லி அழைக்கிறியா? இங்க இப்படி பேசுறது நல்லா இருக்கா? உலகமே தெரியாத அப்பாவி பெண்ணா இருந்தா என்ன? கல்யாணங்கிற ஆசையை காட்டி மனைவிங்கிற உறவை சொல்லி மயங்க வச்சத மறந்துட்டீங்களா? இந்த குழந்தை எவனுக்கோ பிறந்த இந்த குழந்தைய ஏன் தலைய கட்ட பாக்குறியா? நீ மருகா இல்ல மிருகா, பெரும்பிடித்த மிருகா. ஆசவாசியில மயங்கி இழக்கக்கூடாத இழந்து குடும்பத்தையே விட்டு வெளியேறி வந்த ஒரு பெண்ணை இப்படி எடுத்தறிந்து பேசுறையே, இது கடவுளுக்கே அடுக்காது. மானே தேனேனு இருக்க பேசி மயக்கி கெடுத்து இப்ப குழந்தைய கையுமா வந்தவளை வேண்டான்னு உதவி தள்ளையே, நீ நல்லா இருப்பியா? இந்த பாரம் உன்னை சும்மா விடுமா? இங்க பாரு, வாழ்வு கூட இல்லையா இப்பவே இங்கேயே பிரமாதம். இமோஷன் இது இமோஷன், துடிப்பு பிரமாதம். உண்மையிலேயே ஏமாந்து போற ஒருத்தி இப்படித்தான் குமரி வெடிப்பா. உணர்ச்சி வசமான நடிப்பா. ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க. வரமா, இந்த வேடத்துக்கு நாங்க உன்ன போடாதுக்கு நீதாமா எங்களை மன்னிக்கணும். ஆமா நியாயமா, இந்த வேடத்துக்கு நீதான் கரெக்ட். டைரக்டர் டைரக்டர் இந்த துப்பி காணோம். இங்க சிச்சி அவன் சரியில்லம்மா. சரி சரி ஆக வேண்டியதை பாருங்க. அடுத்தது யாரு? நான் தான் சார், அசிஸ்டன்ட் டைரக்டரா. ஆமா சார். இந்த பாருப்பா, இந்த வேஷத்துக்கு அந்த பொண்ணை தூக்கு. சரி சார். இத்தையே வச்சுக்கா. சரி சார். படம் நல்லா போவான். சரி சார். ரொம்ப பிரமாதம். நீ என்ன பண்ணாலும் நல்லா இருக்கு. கரெக்ட். பிரமாதம். பிச்சுக்கிட்ட கொண்டு விட்ட. ஆமா நாங்க உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா? நீ தானே சொல்லி கொடுக்குறாரு? ஆமா சார். நீ சொல்லி கொடுத்து இதை கெடுத்துறாரு. முன்னுக்கு வருவேன். ரொம்ப நல்லா நடிச்சு. உனக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு. பைனான்சியரே உனக்கு சிபாரிசு செய்துட்டாரு. நடிக்க ஒத்துக்கோ. நடிப்பா? ஐயோ எனக்கு அதெல்லாம் வராதுங்க. உன்னை எப்படி புரிவாட்ட பேசுற? அதுவா வந்து இங்க நடந்த சம்பவம் என் வாழ்க்கை மாதிரியே இருந்துச்சு. அதனாலதான் அப்படி தெரியாம பேசிட்டேங்க. எப்படியோ அந்த லட்சுமி வேண்டான்னு சொல்லாத. ஒத்துக்கமா? என்ன சினிமால நடிக்கிறதுக்கா இந்த ஊருக்கு வந்த நானு? வேற போலாம். சினிமாவா? சினிமா கொண்டாம என் குழந்தைய. என்ன டைரக்டர் நீ ஒத்துக்கு வந்துட்ட? பொண்ணு எப்படி எப்படி நடிக்கிறா பாத்தியா? நடிப்பு இருந்தா போதுமா? கேமராவை திறந்து பேசலாமா? முதல்ல புது முகம் கேட்ட, இப்ப கேமரா முகம் கேட்கற. பேசாவது பர்சனாலிட்டியாவது, நடிப்பு தான் முக்கியம். அது அந்த பொண்ணுகிட்ட நிறைய இருக்கு. இருந்தது பிரயோஜனம். ஏன் உனக்கு ஒண்ணும் பிரயோஜனம் இல்லையா? அதுக்கு இல்ல சார், அவதான் நடிக்க மாட்டேன்னு போயிட்டாளே. ஏன் அவ நடிக்கிறதுக்காக சென்னைக்கு வரலையாமே. வந்தாளா? டைரக்டர், நான் நினைக்கிறேன் கதையில வந்தபடி அவனோட காதலை கைவிட்டு போயிருக்கணும், தேடிட்டு வந்திருப்பா. ஆமா சார், அதே மாதிரிதான் அவங்க கிட்ட சொன்னா சார். அதனாலதான் அவ்வளவு இயற்கையா நடிச்சிருக்காவ. அப்புறம் என்ன யோசனை பண்ற? அப்படியே போட்டு போனாடு. 25 வாரம் ஓடும். தாயா
லட்சம் 10 லட்சம் ஃபைனான்ஸ் பண்றேன். இந்த பாரு, நீயே அவன் வீட்டுக்கு போய் எல்லாம் செட்டப் பண்ணு. என்னது? என்ன அவன் வீட்டுக்கு போச்சிருக்கேன்? ஏயா போயா, சார் ஆனதுக்கு அப்புறம் போறா, இப்ப போக கூடாதா? இதாயா எதுக்காக திருத்திருத்தேன்னு முடிச்சிட்டு இருக்கையா? இந்த பாரு, அவனை வச்சு பணம் எடுத்தா தான் நான் ஃபைனான்ஸ் பண்ணுவேன், இல்ல வேற ஆளை பாரு. போயா. கரெக்ட் கரெக்ட், அப்படியேதான். நீ வந்து சாரு யாரு? என்ன வேணும்? சாரு 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 சினிமாவில் ஆக்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடு சார். சான்ஸா? ஆமா சாரு, PS வீரப்பா, நம்பியாரு, மனோகர், அசோக ஆக்ட் கொடுத்த படம் ஒண்ணு விடாம பாத்துருக்கேன் சாரு. அவங்க மாதிரியே நடிப்பேன் சாரு. பைட்டு கூட அவங்க மாதிரியே செய்வோம் சாரு. இங்க பாரு, எந்த பைட்டு இருந்தாலும் கூட கொன்னு காட்டுறேன். பலத்தை பாக்கணுமா? வேத பைத்தியத்துல தெரியாம இப்படி செஞ்சுட்டேன் சாரு. மன்னிச்சுக்க சாரு, மன்னிச்சுக்க சாரு. ரேஷன் கூட கட்டி பரவாயில்ல சாரு. சாரு, ஃபாரின் கிளாத் சாம்பிள் இதுல இருக்குது, பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சாரு. சாரு பாட்ட விட மாட்டேன் சாரு. சாரு அது இல்ல, இது இது இதுதான். இது என்னைய வளரல சாரு. பாட்டு ஃபாரின்ல இருந்து வந்தது. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. பாப்பா அரே, போறியா? போலீஸுக்கு போன் பண்ணவா? அது இந்த சாரு உனக்கு வேஷம் தானே வேணும்? ஆமா சார், வேஷம் தான் சார் வேணும். நீ வேஷம் கொடுத்தா நீ என்ன சொன்னாலும் கேட்கிற சாரு, என்ன சொன்னாலும் கேட்கிற சாரு. அப்படியா? ஆல்ரைட். இவ்வளவு தானா சாரு? என் தொழிலே இதுதானே. முடிச்சிட்டு போன் பண்ணிவிடுறேன். இத மட்டும் நீ செஞ்சிரு, உனக்கு நல்ல வேஷமும் கொடுக்குறேன். என் ப்ரொடக்ஷன் ஆபீஸ்லயே வச்சுக்கிறேன். சார் 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 நல்ல டைலாக் வேஷமா கொடுத்தாரு, நீட்டமா மக்கள் கொடுத்தாரு. கொடுக்குறேன். பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். காலையில வந்து நான் பாக்குறேன். தேங்க்யூ டாக்டர். 117 கேப்சூல் பேசுறேன். நல்லத்தனமா மது வியாபாரம் பண்ணாங்களா? ஏன் சார்? சொல்லுங்க. சொல்லியே சாமிக்கண்ணு தெரு, கோடம்பாக்கம். சார், இன்ஸ்பெக்டர் ரைட்டா யாருமே இல்லை. வந்த உடனே என்ன அதுக்குள்ள போங்களா மாற்றுவாங்களா? ஓஹோ, சரி சார். கேட்போம். தேங்க்ஸ். சரிடா பத்தி, இந்த வீட்டை அவசரமா சோதனை பண்ணணும். இன்ஸ்பெக்டர் ஐயா வந்தா வச்சு நான் வரேன். போனா போ, வாங்க. என்ன விஷயம்? இந்த வீட்டை சோதனை பண்ணணும். எதுக்கு? கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீ இங்கே இருக்கு. சாட்சிக்காரங்க கூட வாங்க.